அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, என்னால் அழைக்கப்பட்ட, என் நாம மகிமைக்காய் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நான் அவரே, உன்னை அழைத்தவர், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. நமக்கு நாளைய தினம் புதிய மாதமானபடினால புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக கொடுக்க விரும்புகிறேன். புதிய மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம், சங்கீதம் 91:14 வசனம். Psalm 91:14. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 91:14. சங்கீதம் 91:14 நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வசனத்தின் மீது கரத்தை வைத்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதான உம்முடைய தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த மாத வாக்குத்தத்த வசனத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நீர் எங்களுக்கு விரோதமான எல்லா கிரியைகளில் இருந்தும் விடுவித்து காப்பீர். எங்களுக்கு ஜெயத்தை தருவீர், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீர். உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தின் மகிமையை, உம்முடைய நாமத்தின் வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 91:14. Psalm 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வசனத்தை நாம் ஜெபிக்கிறபடி, நாம் கேட்கிறபடி வாசிப்போமா? நான் உம்மிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் என்னை விடுவிப்பீர், உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். நான் உம்மிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் என்னை விடுவிப்பீர், நீர் என்னை விடுவிப்பீர். உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாஞ்சை நிறைவேற வேண்டும். உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். வசனம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய இந்த ட்ரினிட்டி வேர்ட் திருச்சபையில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்லி இந்த நாளின் தேவ செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரி என்னிடம் வந்து இவ்விதமாக ஜெபிக்க சொன்னார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு எக்ஸாமுக்கு போக வேண்டும்.
அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சான்ஸ். எனவே அவர்கள் வந்து சொன்னார்கள், எனக்காக ஜெபித்து என்னை அனுப்புங்கள். இந்த முறை இந்த எக்ஸாமிலே நான் பாஸ் ஆக வேண்டும். இல்லை என்றால் நான் படித்த படிப்புக்கு உரிய வேலையை நான் செய்ய முடியாது. ஐ ஹாவ் நோ அதர் வே, ஐ ஹாவ் நோ அதர் ஹோப், ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். என் எதிர்காலத்திற்கான வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஜெயம் வேண்டும். இந்த எக்ஸாமிலே நான் பாஸ் ஆக வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கண்ணீரோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கண் கலங்க வைத்தது. அவர்கள் முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அந்நேரத்திலே கர்த்தர் எனக்கு அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி இந்த வசனத்தை தான் கொடுத்தார். சங்கீதம் 91:14 நம்முடைய வாக்குத்தத்த வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். வசனத்தை ஆர்வத்தோடும் ஆவலோடும் கவனத்தோடும் கேட்கிறவர்கள், கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிறவர்கள். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின்படி நானும் ஜெபித்து இந்த வசனத்தை அவர்கள் வாயில் போட்டு அனுப்பினேன். ஆண்டவரே, உம்மை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இந்த மகளை நீர் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மகள் உம்மிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நீர் இந்த மகளோடு கூட செல்லும். இந்த மகளை பொறுப்படுத்து கொள்ளும். இந்த எக்ஸாமை பொறுப்படுத்து கொள்ளும். இந்த எக்ஸாமில் இந்த மகளுக்கு ஜெயத்தை தாரும். இந்த மகளுக்கு உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வர கிருபையை கொடுத்தீர். உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தின் மகிமையை வல்லமையை அறிந்து கொள்ள செய்தீர். உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்தீர். கர்த்தாவே, நீர் இப்பொழுது இந்த மகளுக்காய் மனம் இறங்கும். இந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த மகளுடைய வாஞ்சையை நிறைவேற்றி தாரும். இந்த மகள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இந்த மகளுக்கு ஜெயத்தை தாரும். நீர் வாக்கு பண்ணினபடி மகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். தொடர்ந்து ரிசல்ட் வருகிற வரையிலும், நல்ல செய்தியை கேட்கிற வரையிலும் குடும்பமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அந்த மகளுக்கு இறங்கினார், ஜெயத்தை கொடுத்தார். ஆச்சரியமான அதிசயமான வழிகளை திறந்து கொடுத்தார். ஆதரவாய் இருந்தார், அனுகூலமாய் இருந்தார், ஆசீர்வதித்தார். குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எது கிடைக்காது, எதை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற பயத்தோடும் கண்ணீரோடும் இருந்தார்களோ அதை கர்த்தர் மனம் இறங்கி கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு வசனம்தான், சமயத்துக்கு ஏற்ற வசனம், சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம், விடுதலைக்கு ஏற்ற வசனம், ஜெயத்திற்கு ஏற்ற வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய வசனம் வாஞ்சையை நிறைவேற செய்தது. வசனம் ஜெயத்தை கொடுத்தது. பயத்திலிருந்து, தோல்வியின் எண்ணத்திலிருந்து விடுதலையை கொடுத்தது. அவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அற்புதத்தை செய்தது, ஆசீர்வதித்தது. அவர் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தபடியால் உயர்வை கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய வசனம் இன்று உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்களுக்கும் அற்புதம் செய்யும். உங்கள் நீண்ட நாள் வாஞ்சையை, நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருந்ததை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். நீங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாஞ்சை நிறைவேறும். எனவே வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தருடைய கரம்
உயர்த்தும், ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களை விடுவித்து காப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் விரும்பினதை தருவார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழச் செய்வார். பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கும் தருவார். இப்படிப்பட்ட எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் உங்களுக்கு முன்பாய் சொல்ல முடியும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை, வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால் தான், அனுபவப்பட்டதுனால தான் வசனத்தை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜீவனும் சத்தியமும் வல்லமையும் உள்ள கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. அது செய்ய வேண்டியதை செய்துதான், அது கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்துத்தான், அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்துதான், செய்து நிறைவேற்றித்தான் கர்த்தரிடத்தில் திரும்பும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். The book of the prophet Isaiah, chapter 55, verses 10 and 11. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எவ்வளவு அழகாக எழுதி தந்துள்ளார் பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அப்படியே அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைக்கிறது. அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி, அங்கே ஆச்சரியமான கிரியை நடப்பிக்கிறது. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அப்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியே பாருங்க, இந்த அதிசயங்கள் எப்படி நடக்கிறதோ, இப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்கள் எப்படி நடக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை, அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதி தந்துள்ளார். இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உன்னதமானவரின் மறைவிலே அடைக்கலமாய் நாம் வந்திருக்கிறோமா? சர்வ வல்லவரின் நிழலிலே தங்கி இருக்கிறோமா? நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறோமா? நாம் அவர் நாமத்தை நம்பி இருக்கிறோமா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Ruth, chapter 2, verse 12. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. போவாஸ் சொல்லுகிறார், மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர், நான் அல்ல, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் இரட்சகராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினால் உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என்றைக்கு ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறோமோ அன்றிலிருந்து அவராலே
நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதோடு எல்லாவற்றிலும் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம் செய்கைக்கு தக்க பலன், தகுந்த பலன், ஏற்ற பலன் கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். உன் வாஞ்சை நிறைவேறும். உனக்கென்று எதிர்காலம் ஒன்று உண்டு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமையா chapter 29 verse 11. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, உங்கள் வாஞ்சையை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு, உங்கள் விருப்பத்தின்படி செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, தம்மை மறைத்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது உங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு அதனால உண்டாகாது, கஷ்டம் உண்டாகாது, நஷ்டம் உண்டாகாது, வேதனை உண்டாகாது, பிரச்சனை உண்டாகாது. அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்முடைய நினைவுகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55, the book of the prophet Isaiah chapter 55 verses 8 and 9. ஏசாயா 55 8 9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதற்கு விளக்கத்தையும் கொடுக்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே நாம் பயந்து போய், நடுங்கி போய், கலங்கி போய், மனம் குழம்பி போய், எல்லாமே இவ்வளவு தான், இனி என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கென்று எதுவுமே இல்லை, வழி எல்லாம் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறதே, என்னால் முன்னேறி செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்து என்னென்னவோ சொல்லி நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொண்டு மனம் சோர்ந்து போகச் செய்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அந்த நேரத்திலே தான் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் அதிகமாக நாட வேண்டும். அவர் சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மகிழச் செய்வார். கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம் கர்த்தர் காப்பார். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆலோசனை கர்த்தா, நமக்கு ஏற்ற ஆலோசனை தருகிற கர்த்தர்,
வல்லமை உள்ள தேவன், வல்லமையான, மகிமையான, மேன்மையான பெரிய காரியங்களை நாம் ஆச்சரியப்படும் விதத்தில் செய்கிறவர், நித்திய பிதா, நித்திய காலமாய் நம்மோடு இருப்பவர், நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். சமாதான பிரபு, எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலும் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் அவருடைய உயர்ந்த நாமத்தை, அவருடைய உன்னதமான நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால், அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை, மேன்மையை, மகத்துவத்தை, வல்லமையை நாம் அறிந்திருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சங்கீதம் 138 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாம் 138 1 முதல் 3 அப்புறம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சாம் 138 verse 1. கர்த்தாவே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றால் I will sing praises to your name. I will sing your praises. நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். 2வது வசனம், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. நான் வீட்டிலேருந்து உமக்கு துதி செலுத்துமே, ஸ்தோத்திரம் செலுத்துமே, ரொம்ப குளிராக இருக்கு, முடியல. அன்பானவர்களே, வசனம் எச்சரிக்கிறது, வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. இது நமக்காக எழுதப்பட்டுள்ள வசனம். வசனத்தை வாசிக்கிறோம், நல்லது. வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அதன்படி நாம் செய்யும் போது தான் கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவர் செய்வார். சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் வருவேன், நான் வந்து உம்மை பணிந்து கொள்ளுவேன், உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் உம்மை ஆராதிப்பேன், உமக்கு துதியை ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நீர் பொய்யுரையாத தேவன், நீர் எனக்கு சொன்னதை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு உமது உண்மை நிமித்தமும் உமது கிருபை நிமித்தம் நீர் எனக்கு கிருபை செய்தீரே, அந்த கிருபை நினைத்து நான் உம்மை துதிப்பேன். அடுத்தது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீர் சொன்னால் சொன்னதுதான். உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கும், உம்முடைய வார்த்தையின்படியே ஆகும். அடுத்தது 3ஆம் வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே, உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்பா, உம்மை நோக்கி கதறினேன் அப்பா, உம்மை நோக்கி கண்ணீர் வடித்தேன் ஆண்டவரே. நான் கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீர், என் கண்ணீருக்கு பதில் கொடுத்தீர், என் கதறுதலுக்கு பதில் கொடுத்தீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை அப்படியே விட்டு விடவில்லை. சோர்ந்து போன நேரத்திலே எனக்கு பெலனை தந்தீர், என்னை உற்சாகப்படுத்தினீர், என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 8ஆம் வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, அந்த மாறாத உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. வசனத்தை வாசிக்கும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, இவ்வளவு தூரம் எனக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி தந்திருக்கிறீரே, எழுதி தந்திருக்கிறீரே, உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அன்பானவர்களே, நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நின்றால், தேவ சமூகத்தில் நாம் நின்று கர்த்தரை ஆராதித்தால், தாம் நிற்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் நமக்காக நிற்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் நிற்க வேண்டிய இடத்திலே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஆலயத்திலே, கர்த்தரை தொழுது கொள்கிற இடத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ சந்நிதியிலே நாம் நின்றால், நாம் நின்று கர்த்தரை ஆராதித்தால், தாம் நிற்க வேண்டிய இடத்திலே நமக்காக கர்த்தர் நிற்பார். கர்த்தர் நமக்காக நிற்பார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் அறியாம, அவர் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய காரியங்களை நாம் விளங்கி கொள்ளும்படியாய். நமக்கு ஒரு நாளும் தீங்கை கொடுக்கிற தேவன் அல்ல. தீங்கு நம்மை அணுகாதபடி அந்த கிரியைகளை அழித்து விட்டேன் என்பதற்காக அதை நமக்கு அடையாளமாக காண்பித்து நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெய கிறிஸ்து தான் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர். நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாஞ்சையை, விருப்பத்தை நிறைவேற்றி தருகிற கர்த்தர் அவர். நாம் அவரை நம்பி இருக்கிறபடியினால நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் உன்னதரின் மறைவில் இருக்கிற வரைக்கும் அவர் கிருபை நமக்கு உண்டு, அவர் இரக்கம் நமக்கு உண்டு, அவர் சட்டைகளின் நிழலிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. நாம் பாதுகாக்கப்படுவோம். பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. வாதை நம் கூடாரத்தை அணுகாது. நம் வழிகளில் எல்லாம் நம்மை தாங்க தேவ தூதர்கள் நமக்கு உண்டு. நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருள் செய்வார். கர்த்தர் நம்மை தாங்குவார். அவர் நம்மை தப்புவிப்பார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை, ரட்சிப்பின் மேன்மையை, ரட்சிப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை நமக்கு காண்பிப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவார். இயேசுவே என்று கூப்பிடுவோமா? என் மன விருப்பத்தை எனக்கும் அருள் செய்யும் என்று கேட்போமா? எல்லா இடத்திலும் ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று நாம் சொல்லி கேட்போமா? நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இது நம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரம், இது நம்முடைய அற்புதத்தின் நேரம். கர்த்தர் மனம் இறங்கி நமக்கு அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற நேரம். நாம் இன்றைக்கு பாடினோமே, சேனைகளின் கர்த்தரை நீ நம்பிடுவாய், நீ பாக்கியம் அடைந்திடுவாய், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை தாங்கிடுவார், உன்னை நன்மையினால நிரப்புவார். Can we all stand up? சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உன்னை உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். அவர் எப்போதும் நமக்கு அடைக்கலமானவர். அவர் சட்டைகளின் நிழலிலே அவர் நம்மை கண்மணியை போல வைத்து பாதுகாத்து அனுதினமும் நம்மை போதித்து, போஷித்து,
பாதுகாத்து நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். அவருடைய இன்ப பிரசன்னத்துக்குள்ளே நாம் களிகூர்ந்து மகிழும்படி நமக்கு கிருபையை தருகிறார். நாம் எத்தனை பாக்கியத்தை, மேன்மையான ஆசீர்வாதங்களை அவருடைய சட்டைகள் நிழலிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் ஆண்டவரே கூப்பிடுவோமா? எல்லாரும் கூப்பிடுவோம். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா நான் உம்மிடத்துல வாஞ்சையா இருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, ஒத்தாசை செய்ய யாரும் இல்லப்பா ஆண்டவரே. கொடியவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல எனக்கு எதிராய் எழும்பி நின்ற போதிலும் கர்த்தர் எல்லா அலைகளை அடக்கி போட்டு அந்த அசுத்த கிரியைகளை அழித்து போட்டு எனக்கு ஜெயத்தை தந்தீரே. எனக்கு கண்மலையின் நிழலாய் இருந்தீரே, என்னை சுற்றிலும் கோட்டையாய் இருந்து காப்பாற்றினீரே. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிறேன். இப்பொழுதும் என்னை விடுவியும், எனக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிப்போம். நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு இறங்குவார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாம் ஜெபிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி கூப்பிட நீர் கிருபை செய்ததற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எழுதி தந்திருக்கிறீரே. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை, மகிமையை, மேன்மையை, வல்லமையை நம்பி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிசயமானவர், இன்றும் அதிசயமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலோசனை கர்த்தராய் நீர் எங்களோடு கூட இருந்து ஏற்ற ஆலோசனை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்து உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்திய பிதா, நித்திய காலம் எங்களோடு கூட இருப்பீராக. சமாதான பிரபு, எல்லா இடத்திலும் எங்களுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உம்முடைய சமாதானத்தை, அந்த தெய்வீக சமாதானத்தால் எங்களை நிரப்பி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும். நாங்கள் நெடுங்காலமாய் வாஞ்சித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கிருபையாய் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருந்தது இருதயத்தை இளைக்க பண்ணி இருக்கிறது. விரும்பினது வரும்போதோ அது எங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும்படி ஒரு அதிசயத்தை செய்வோம்ப்பா. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. எந்த பாடுகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ உம்முடைய பிள்ளைகளை அணுக, காண, தொட, நெருங்க விடாதபடி எப்பொழுதும் நீர் அரணும் கோட்டையும் அக்கினி மதிலுமாய் இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் இருதயம் வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அருள் செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பயத்தை மாற்றுவீராக, தடுமாற்றத்தை மாற்றி போடுவீராக. பலமும் அன்பும் நிறைந்த திட மனதை, தைரியத்தை, தெளிந்த புத்தியை கொடுத்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெயத்தை கொடுப்பீராக, கனத்தை கொடுப்பீராக. புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்றி எங்களுக்கு ஆதரவே இல்லை, அடைக்கலமே இல்லை, எந்த ஒரு உதவியும் ஒத்தாசையும் இல்லை என்று சொல்லி உம்மையே நம்பி இருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகூலமாய் இருப்பீராக. ஏற்ற உதவியை, ஒத்தாசையை கட்டளையிட்டு கர்த்தர் சகாயராய் இருந்து பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும், எந்த விதத்திலும், எந்த பிரச்சனைகளோ, பாடுகளோ, கஷ்டமோ, கண்ணீரோ வர விடாதபடி எல்லா தீங்கிலிருந்தும், தீமைக்குரிய காரியங்களில் இருந்தும், சத்ருவின் சதி ஆலோசனைகளில் இருந்தும்
விடுவித்து மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் வாஞ்சையாயிருந்து உம்மை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்து பரிபூர்ண சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருந்தது இருதயத்தை இளைக்க பண்ணி இருக்கலாம். இனி எனக்கு வழியே இல்லை, நம்பிக்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, எந்த ஒரு விதத்திலும் ஆசீர்வாதமே இல்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாதையிலும் கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி புதிய பாதையிலே வழி நடத்துவீராக. எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவீராக. தடைகள் நீங்கி போக செய்வீராக. இருதயத்தின் நினைவுகளை புதிதாக்குவீராக. நல்ல நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து கர்த்தர் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்து, புதிய காரியங்களை செய்து, விரும்பினதை கொடுத்து, பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கூடவே இரும். நாளைய தினம் புதிய மாதம், இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தால், தேவ வீட்டின் நன்மையால் ஒவ்வொருவரையும் நிரப்பி உயர்வை, கனத்தை, மேன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையையும் திருச்சபையின் ஊழியங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற வசனத்தின்படியே ஆசீர்வதித்து சத்தியபரனாகிய கர்த்தர், பொய்யுரையாத தேவன் நீர், உம்முடைய நாமத்தை வசனத்தின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினவர், இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரங்களில் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்கள்லேருந்து நல்ல செய்திகளை கேட்க பண்ணும். ஊழியத்திலே, மிஷன் ஃபீல்டிலேருந்து, திருச்சபையின் ஊழியத்திலேருந்து, எல்லா இடத்துலேருந்து எப்பொழுது கேட்டால் நல்ல செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்க பண்ணும். தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் தேசத்தின் மீது கிருபையும் இரக்கம் நிறைந்ததாய் வைக்கப்பட்டிருக்கிறதை எப்பொழுதும் காண கிருபை தாரும். தகப்பனே, ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் அகில உலகத்தையும் சமாதானத்துக்குள்ளே நடத்தும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். அப்பா, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் உம்முடைய வருகை பரியந்தம் சமாதானத்தோடு வாழ, சமாதானத்தோடு உம்மை ஆராதிக்க, சமாதானத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நிற்க கிருபை தந்து காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும். கூடையிரும், ஆசீர்வதியும். கர்த்தர் ஒருவரை கூடையிரும். மகிமையான, மேன்மையான, எங்களுடைய புத்தி கேட்டாத பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.